ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலக்ஷ்மி ஜனார்தனன். இன்றைக்கி சூப்பரான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 4 காஞ்ச மிளகாய் சுடுதண்ணியில் ஊற வச்சிடலாம். அடுத்தது கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. இது சட்னி தோசை கூடலாம் சரியான ஆப்டான காம்பினேஷன். ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெரிய பூண்டு. நீங்கள் சின்ன பூண்டுனா 30 பல் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். நீங்கள் பூண்டுக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை வெங்காயம் மட்டும் ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய சேர்க்கல, அரை தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற போல் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். நீங்கள் குவான்டிட்டி சேர்க்கறதுக்கு போல் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா இப்போ ஃப்ரை பண்ண விட போகிறோம். இது ஃப்ரை ஆனதும் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மைய வர அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. புளி, அதே போல் பூண்டு, வெங்காயம் இதை மட்டும் ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட இப்போது நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த காஞ்ச மிளகாய், அதை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்க போகிறேன். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு, கொஞ்சமாக சீரகம், உளுந்து. உங்களுக்கு பெருங்காயத்தூள் வேணுன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பெருங்காயத்தூள் எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டேன். நான் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு வெங்காய விழுதை இதோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா திரும்ப ஒரு 1 to 2 minutes அளவுக்கு இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 3 minutes அளவுக்கு நல்லா வேக விடலாம். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெந்தது தான். பட் இந்த எண்ணெயில் நம்ம தாளித்த பொருள்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். சிலர் தாளித்து அப்படியே கொட்டி கூட எடுத்துக்குவாங்க. இது உங்கள் ஆப்ஷன் தான், நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா 3 minutes சாட்டே பண்ணியாச்சு. இது நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள். சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இட்லி தோசைக்கெலாம் சரியான காம்பினேஷனாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.